அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை சமீபத்தில் வெஸ்ட் ஆஃப் த வெஸ்ட் என்ற தரவுத்தளத்தை அறிமுகப்படுத்தியது. இதில் அந்நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட 25,000 சட்டவிரோத வெளிநாட்டினர், அதாவது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிக்கும் குற்றவாளிகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த குற்றவாளிகளில் கொலை, பாலியல் குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற கடுமையான குற்றங்களை செய்தவர்களும் அடங்குவர். இந்த பட்டியலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 89 பேரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. இவர்கள் கைது செய்யப்பட்டு அதிபர் டொனால்டு டிரம்பின் குடியேற்ற ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாக தண்டிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவில் கிடைக்கும் தரவுத்தளத்தில் தண்டனை பெற்றவர்களின் பெயர்கள், படங்கள், குற்றங்கள் மற்றும் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஆகிய விவரங்கள் அடங்கும். இதுகுறித்து உள்நாட்டு பாதுகாப்புத்துறை குறிப்பிட்டபோது, நாங்கள் கைது செய்யும் குற்றவாளி சட்டவிரோத வெளிநாட்டினர். அவர்களின் குற்றங்களை அமெரிக்கர்கள் காணும் வகையில் இந்த வலைதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று அதிகமான கொலைகாரர்கள், பாலியல் குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கூறியுள்ளது. மேலும் இந்த தரவுத்தளத்தில் கைது செய்யப்பட்ட 25,000 நபர்கள் பற்றிய தகவல்கள் இருப்பதாகவும், இவர்கள்தான் நமது சமூகங்களை பயமுறுத்திய அரக்கர்கள், இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஒழிக்கும் வரை நாங்கள் நிறுத்தப்போவதில்லை, நமது நாட்டில் சட்டப்பூர்வமாக வசிக்க அனுமதிக்கப்படாத மக்களால் அமெரிக்கர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் கூறியுள்ளது. முன்னதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ட்ரம்ப் உறுதியளித்திருந்தார். இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்ற முதல் நாளிலேயே இதற்கான வேலையையும் தொடங்கினார். இந்நிலையில் வெஸ்ட் ஆஃப் த வெஸ்ட் என்ற தரவுத்தளத்தை அறிமுகப்படுத்தியது ட்ரம்ப் நிர்வாகம்.